ஹலோ மக்களே, இன்றைக்கி இது வந்து சென்னையில் நான் இருந்த ஏரியாவில் நம்ம தமிழ் கடவுளான நம்ம சுப்பிரமணிய சுவாமிக்கு காவடி எடுத்துகிட்டு வந்த நிகழ்ச்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வேறு லெவல்னு சொல்லியே ஆகணும். வந்துக்கிட்டே இருந்தாங்க மலை மாதிரி. அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாருங்கள். என்னதான் இருந்தாலும் நமக்கா ஒரு சில விஷயத்தில் கன்னியாகுமரிக்காரனை அடிச்சிக்க முடியாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலகு குத்திருப்பாங்கல்ல, இவங்க வந்து அலகு குத்துறது கிடையாது. வாயில் சும்மா நேர்த்திக்கடனுக்காக வாயில் வேல் கடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பறக்கும் காவடி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மேலே தோலில் அந்த கொழுவிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டு போட்டு அந்த தோல்லையே தொங்குறது கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுற்றி துணியை வச்சு கட்டி மேலே ஒரு திடமான ஒரு மரத்தில் கட்டியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து கன்னியாகுமரிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது. அது உண்மையான ஒரு நிதர்சனம். எனிவே, எது எப்படி இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடியது மனப்பூர்வமாக நம்மளுடைய தமிழ் கடவுளான செந்தில் ஆண்டவருக்காக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பரிகாரத்துக்காக, நேர்த்திக்கடனுக்காக கூட செய்யலாம். ஸோ நம்ம அதை எதையும் குறை சொல்லலை. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கன்னியாகுமரிக்காரங்க இதை விட பர்ஃபெக்ட்னு சொல்லலாம்.